லங்கா ஸ்ரீனர்களுக்கு வணக்கம். லங்கா ஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஒரு மிக முக்கியமான கைதொன்று பதிவாகி இருக்கின்றது. ராஜபக்ஷக்களுடைய வளர்ப்பு நாய் ஒன்று, அப்படித்தான் பலராலும் அழைக்கப்படுவார்கள். இது நான் சொல்லவில்லை, பலரால் அழைக்கப்படுவது அப்படித்தான். ஒரு செல்ல பிராணி, ராஜபக்ஷக்களால் வளர்க்கப்பட்ட ஒரு வளர்ப்பு நாய் அப்படி என்று தான் இவர் அழைக்கப்படுவார். இவர் தான் பெயர் போன பல குற்றச்சாட்டுகளுக்கு உரித்தான சஜின்வாஸ் குணவர்தன. இவரை பற்றி பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இவரை பற்றி சற்று தேடி பார்க்கும் போது பல விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் நாங்கள் இன்று பார்க்கலாம். இன்று இவர் ஏன் கைதானார் என்று நாங்கள் பார்த்தோமேனால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தன இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் அவர் இவ்வாறு இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று முற்பகல் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாக இருந்தார். பல மணி நேரங்கள் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது, வாக்குமூலம் பெறப்பட்டது. முடிவில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் இன்று காலை குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். இந்நிலையில் வாக்குமூலம் வழங்கலின் பின்னர் அவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைது செய்திருக்கிறது. பின்னர் இவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் என்ன ஆனது என்றால், கைதான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தன எதிர்வரும் 24ஆம் தேதி வரை, அதாவது மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவார் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ரைட், இதுதான் என்று அவர் கைதாவதற்கு பிரதான காரணமாக இருக்கிறதாகவே மில்லியன் ரூபாய் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை நீங்கள் எவ்வாறு சேர்த்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவருக்கு ஆதாரம் காட்டுவதற்கு சரியான கணக்கு வழக்குகள் இல்லை. ஆகவே சொத்துக்கள் எல்லாம் எப்படி வந்தது, இதன் மூலமாக நீங்கள் இவ்வளவு சம்பளத்தை பெற்றீர்கள், எங்கால் உங்களுக்கு சம்பளம் கிடைத்தது, எங்கால் உங்களுக்கு பணம் கிடைத்தது, இவ்வளவு சொத்துக்கள் எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்தது என்றெல்லாம் கேட்ட பொழுது அவர் வாயாலே மாட்டிக்கொண்டார். இப்படி இன்னும் பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களும் அடுத்தடுத்து கைது லிஸ்டிலே வருவதற்கு நேர காலம் இருக்கிறது. நேர காலம் பார்த்து அந்த கைதுகள் சரியாக இடம்பெறும். ஆகவே 2010-2015ஆம் ஆண்டு கால பகுதியில் தெரியும், அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கத்திலே மிக நெருக்கமாக செயற்பட்ட ஒருவர், பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தவர். ராஜபக்சவுக்கு பிடித்த ஒரு நபர். எங்களுக்கு தெரியும், ராஜபக்சர்களுக்கு பிடித்த நபர் என்றாலே இந்த பல குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள், பல ஊழல் மோசடிகளோடு தொடர்புபட்டவர்கள், இப்படியானவர்கள் தான் அவருடைய இந்த லிஸ்டிலே இருப்பார்கள். அப்படியான ஒருவர் தான் இவரும். ஆனால் இவர் அரசியலுக்கு வர இவருடைய தந்தை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க காலத்திலிருந்து இவருடைய தந்தை, அதாவது சஜின்வாஸ் குணவர்தனுடைய தந்தை அரசியலில் இருக்கின்றார். அந்த வழியில் இவரும் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைக்கும் போது நேரடியாக ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்று அவரோடு கட்சியில் இணைந்து சேர்ந்து பயணிப்பதற்கு தயாரான பொழுது, அதற்கு முன்பதாகவே அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பதாக பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவ்வளவு விருப்பப்படவில்லை இவரை கட்சியில் இணைத்துக் கொண்டு, இவரை அரசியலில் சேர்த்து கொண்டு அவர் கட்சி அவப்பெயருக்கு உட்படுவதை அவர் விரும்பவில்லை. ஆகவே அவரை விலக்கிவிட்டார். அதை சேர்த்துக்கொள்ளவில்லை. நிராகரித்தவுடன் அவர் என்ன செய்கின்றார், துபாய் செல்கின்றார், வெவ்வேறு தொழில்களில் ஈடுபடுகின்றார். அப்படி இருக்கும்போது வியாபாரங்களில் ஈடுபட்டு மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவோடு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார். அவரோடு சேர்த்து செல்வதற்கு தாம் விருப்பப்படுவதாக சொன்னவுடன் மஹிந்த ராஜபக்சவுக்கு நீ என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தால் என்ன, எல்லோரும் நம்ம ஆக்கள் தானே என்று அவர் அந்த எண்ணத்திலே இவரை சேர்த்துக் கொள்கின்றார். மீண்டும் அவருடைய அரசியல் பயணம் அங்கிருந்து தொடர்கிறது. தொடர்ந்தவுடன் பல
அச்சுறுத்தல்கள், குற்றச்சாட்டுக்கள், மோசடிகள் இப்படி அடுத்தடுத்து அடுக்கிக் கொண்டே போகலாம். இவருக்கு அந்த இடம் அதிகமாக கொடுக்கப்பட்டு விட்டது. காரணம், ராஜபக்சேகளுக்கு அவ்வளவு நெருக்கமாக செயற்பட்டதால் இவரும் அவருடைய ஆட்டத்தை காண்பித்து ஆடத் தொடங்கினார். 2010 2015 ஆண்டுகளில் இவர் மீன் லங்கா விமான சேவையின் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளராக கூட இவர் நியமிக்கப்பட்டார். அவ்வளவு பாருங்கள், அவ்வளவு நெருக்கம். ராஜபக்சேக்கள் அவருடைய அரசாங்கத்திலே அவருக்கு ஒரு முக்கியமான பதவிகள் எல்லாம் வழங்கப்படுகின்றது. இன்னும் எவ்வளவு நெருக்கம் என்று சொல்ல போனால், விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அப்போதைய அரசாங்கத்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறும் போது சஜின்வாஸ் குணவர்தனுடைய பேர் அந்த லிஸ்டில் இருக்கவும் இல்லை. ஆனால் இவரும் அழைத்து செல்லப்படுகின்றார். அதற்கு மஹிந்த ராஜபக்ச தான் காரணம். இவரும் எங்களோடு இணைந்து இவரையும் அழைத்து செல்லும் அளவுக்கு சஜின்வாஸ் குணவர்தன அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கின்றார் ராஜபக்சகளோடு. காரணம், அதுதான் அவர் செய்த சேவைகள், வேலைகள் எல்லாம், இதர பல செயல்கள் எல்லாமே அதனோடு சம்பந்தப்படும். அப்படி இருக்கிற நிலையில் தான் இந்த அவருடைய அரசாங்கம், அதாவது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் போது இவரும் அந்த அரசாங்கத்தில் இருந்திருக்கின்றார். பல முக்கிய பதவிகளை பொறுப்பேற்ற செய்த போது பல ஊழல் மோசடிகள் இது சம்பந்தமாக அடுத்தடுத்த வருடங்களில், அதாவது இந்த மஹிந்த ராஜபக்சருடைய ஆட்சி காலம் முடிவடைந்தவுடன் அடுத்தடுத்த வருடங்களில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இவருக்கு எதிராகவும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது, வழக்குகள் தொடரப்படுகின்றது. அவை நாங்கள் சற்று தேடி பார்த்தோம், என்னென்ன குற்றச்சாட்டுகளுக்கு இவர் உள்ளாகி இருக்கின்றார். அதில் எக்கச்சக்கமான ஒரு லிஸ்டை போட்டால் அப்படி A4 ஷீட் 2 பக்கமும் ஃபில் பண்ணி கொண்டே செல்லலாம். ஆனால் அதில் ஒரு சில முக்கியமான குற்றச்சாட்டுகள், மோசடிகளை நான் இப்பொழுது சொல்ல தயாராக இருக்கிறேன். அந்த வகையில் சில குற்றச்சாட்டுகள் தான் இவை. 2016 ஆண்டு பதிவான ஒரு செய்தி தான் இது. அதாவது நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் பதிவான செய்தி இது. மீன் லங்கா விமான சேவையின் நிறைவேற்று பணிப்பாளராக இந்த சஜின்வாஸ் குணவர்தன இருந்தபோது 833 மில்லியன், 833 அல்லது 883 இருக்க வேண்டும், அதில் ஏதோ 833 மில்லியன் ரூபாய் சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுக்கு லாபமாக பெற்றுக் கொடுத்த ஒரு பாரிய குற்றச்சாட்டு. பாருங்கள், அந்த காலத்திலேயே, அதாவது இவர் மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி காலம் 2010 2015 அந்த ஆண்டு கால பகுதிக்குள் இவர் நிறைவேற்று பணிப்பாளராக செயற்பட்ட போது மீன்லங்கா விமான சேவையில் பல வேலைப்பாடுகள் பார்த்து 833 மில்லியன் ரூபாய் சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுக்கு லாபமாக பெற்றுக் கொடுத்தார். அங்கு லாபமாக பெற்றுக் கொடுத்தார் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவருக்கு அதிகப்படியான லாபம், அதாவது கமிஷன் கிடைத்திருக்கும். அந்த கமிஷனும் இப்போது இந்த ஆரம்பத்திலே சொன்னனே இவ்வளவு சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது என்று, இந்த அத்தனையும் உள்ளடங்கும். ரைட், அப்படி வைத்துக் கொள்வோம், அதான் நடந்திருக்கலாம். ஆகவே அது ஒரு குற்றச்சாட்டு. லாபம் பெற்றுக் கொடுத்து கமிஷனை பெற்றிருக்கின்றார். ஆகவே ஏன் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு நீங்கள் எப்படி இந்த இவ்வளவு பெரிய தொகையை லாபமாக பெற்றுக் கொடுத்தீர்கள்? அதன் பிறகு அந்த வழக்கு தொடரப்பட்டது. ஒரு கட்டத்திலே ராஜபக்சேனுடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் அந்த வழக்கு கைவிடப்பட்டது. பின்னர் 2025 மீண்டும் அது தொடரப்பட்டது. இப்படி மாறி மாறி பல கதைகள் இருக்கின்றது. நல்ல வழக்கு இன்னமும் தொடர்வதாகத்தான் எங்களுக்கு அறியக்கூடியதாகவும் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 2015 மே 15 பதிவான ஒரு செய்தி இருக்கின்றது. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 20 வாகனங்களை தனது தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திய ஒரு பாரிய குற்றச்சாட்டும் இருக்கின்றது. பாருங்கள், 20 வாகனங்கள், அதுவும் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான வாகனங்களை இவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்திய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரே நபர் சஜின்வாஸ் குணவர்தன 20 வாகனங்களை இவருடைய சொந்த தேவைக்காக எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். இந்த அரசாங்கத்தின் கீழே தான் இந்த வாகனங்களை எல்லாம் செயலகத்துக்கு முன்னால் நிறுத்திவிட்டு ஓடிவிட்டார்கள். யார் எவர் என்ற விவரங்களும் இல்லை அரசாங்கத்திடம். அப்படி ஒரு நிலை இப்பொழுது அதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அனாவசிய செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் என்ன நடந்தது? ஒரு நபர் 20 வாகனங்களை தனது சொந்த தேவைக்காக பயன்படுத்திய நாட்கள் தான் அவை. அவர்களுக்கெல்லாம் பொன்னான காலம், அது கோல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த கோல்டன் டேஸில் சொர்க்க வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் இன்று நரக வாழ்க்கை அனுபவிக்க சிறைக்குள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடக்க வேண்டியது ஒன்று. அடுத்த குற்றச்சாட்டு என்னென்று பார்க்கலாம். 2025 ஜூன் மாதம் பதிவான ஒரு செய்தி. அதாவது 2010 2012 காலப்பகுதி, ஒரு 2-3 வருடங்களுக்கு இடைப்பட்டதில் அவர் சம்பாதித்த, அவர் சேமித்த பணம், அதாவது சொத்துக்கள், பணங்களில் 369 லட்சம் வருமான வரி அரசாங்கத்துக்கு செலுத்த தவறியமைக்காக
அன்றைய தினம், அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தான் இந்த செய்தி பதிவாகின்றது. அன்றைய தினம் வரி செலுத்த தவறியமைக்காக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்படுகின்றது. அதாவது பாருங்கள், 2010 2012 2 வருடத்திலே அவர் சம்பாதித்த பணத்தில், அவருக்கு கிடைத்த ஆதாயத்திலே 369 லட்சம் வருமான வரி. 2 வருடத்தில் 369 லட்சம் வருமான வரி என்றால் யோசியுங்கள். வருமான வரியை இவ்வளவு என்றால் அவர் எவ்வளவு பணம் சேர்த்திருப்பார், எப்படி சேர்த்திருப்பார் என்பது நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படியான ஒருவர் தான் இவர் 2 வருடத்திலே 369 லட்சம் வருமான வரி கட்ட தவறியமைக்காகத்தான் 2025 ஜூன் மாதம் ஒரு குறிப்பிட்ட திகதியில் அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கின்றது. அதுவும் அப்படி. அடுத்து 2017ஆம் ஆண்டுக்கு செல்வோம். 2017ஆம் ஆண்டு 11 செய்தி. மீன்லாங்கா, ரைட், அதுவும் மீன்லாங்கா நிறுவனத்துக்கு 2 பேருந்துகள் கொள்வனவு செய்வதற்காக ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியிலிருந்து 2 பேருந்துகளை ஃபினான்ஸ் அடிப்படையில் மாதம் கொடுப்பனவு செய்து வாங்கும் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு 31 மில்லியன் நஷ்டத்தை ஏற்படுத்திய சம்பவமும் இவரையே சாரும். இவர் தான் அதையும் செய்திருக்கின்றார். 31 மில்லியன் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திய நபராக இவர் கருதப்படுகின்றார். அதுவும் ஒரு குற்றச்சாட்டு, வழக்கும் தொடரப்பட்டது. ரைட். இப்போ மிக முக்கியமான இன்னொரு சம்பவம். 2025 இவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டார். எதற்காக என்று இப்பொழுது பாருங்கள். ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக, அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்த மிலேச்சத்தனமான சம்பந்தமாக அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஒரு அழைப்பு. அதாவது, நாங்கள் இந்திய புலனாய்வு துறையிலிருந்து பேசுகின்றோம், இப்படி ஒரு தாக்குதல் நடக்க இருக்கின்றதாக ஒரு சில தகவல்கள் மைத்திரிபால சிறிசேனவுக்கு சொல்லப்பட்டதாக மைத்திரிபால சிறிசேன சிஐடிக்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். சம்பந்தமாக மைத்திரிபால சிறிசேன சிஐடிக்கு பல தடவைகள் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் அவரிடம் பெறப்பட்டது, அவரிடம் விசாரணை செய்யப்பட்டது. ரைட். அப்படி என்றால் உண்மையாகவே அவருக்கு தொடர்பை ஏற்படுத்தி, அழைப்பை ஏற்படுத்தி, இப்படி இந்த ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல் சம்பந்தமாக பேசியவர்கள் இந்திய உளவுத்துறையைச் சேர்ந்தவர்களா என்று தேடி பார்த்த பொழுது மைத்திரிபால சிறிசேனவுக்கு வந்த அழைப்புகள், அந்த அழைப்பை வந்த இலக்கங்கள், தொலைபேசி இலக்கங்கள் சஜன்வாஸ் குணவர்த்தனவால் மேற்கொள்ளப்பட்ட அழைப்புகள் என சிஐடிக்கு தெரிய வருகின்றது. சிஐடி தேடி பார்க்கிறார்கள். மைத்திரிபால சிறிசேன அப்போது ஜனாதிபதிக்கு யார் அழைப்பை மேற்கொண்டது, யார் ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக சொல்லியதெல்லாம் தேடி பார்த்த பொழுது, இந்த அழைப்புகள் சம்பந்தமாக விசாரணை நடத்தும் பொழுது தெரிய வருகிறது. இந்த அழைப்புகளை சஜன்வாஸ் குணவர்த்தன தான் அவரால் மேற்கொள்ளப்பட்ட அழைப்புகள். அவரால் ஒரு குழுவை நியமித்து, குழுவை வைத்து தன் கோலியாமார் இருப்பார்களே அவர்களை வைத்து செய்த வேலை என்று சிஐடிக்கு தகவல் கிடைக்கின்றது. அது சம்பந்தமாகவும் அவர் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அந்த ரெக்கார்ட்ஸும் இன்னமும் இருக்கின்றது. பாருங்கள், இவை சில குற்றச்சாட்டுகள் தான். ரைட். இப்படி ஏகப்பட்ட கணக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் தெரியும், ராஜபக்சேவர்களுடைய ஆட்சி காலங்களில் ஒரு சண்டியர் தான் கெலனி சண்டியர் என்றால் மெர்வின் சில்வா. அவர் ஒரு பக்கம் மெர்வின் சில்வா என்னென்ன அந்த டைம் அட்டகாசம் செய்தார் என்று அன்று அந்த காலகட்டத்தில் பார்த்தவர்களுக்கு புரியும். அப்படி இருந்த அந்த சண்டித்தனமான ஒருவர் இருக்கும் போது மறுபக்கத்தில் இருந்தவர் தான் சஜன்வாஸ் குணவர்த்தன. ரைட். அதே சண்டித்தனம் தான் இவரிடம். சண்டித்தனம் மாத்திரமல்ல, இந்த மாதிரியான நிதி மோசடிகள், குற்றச்சாட்டுக்கள், அரசு சொத்துக்களை தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தல் என அப்படி லிஸ்ட் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எல்லாம் அவர்களுக்கு அவ்வளவு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது, அவ்வளவு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தது அந்த காலகட்டங்களில். ராஜபக்சக்களால் அத்தான் சொல்லப்படுகிறது, ராஜபக்சக்களால் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு நாய் என்று தான் பலராலும் சொல்லப்படுபவர் தான் இந்த சஜன்வாஸ் குணவர்த்தன. ரைட். அப்படியானவர் தான் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவை இந்த கைதும் மிக முக்கியமான ஒரு கைது. யாருக்கும் தெரியாது இந்த சஜன்வாஸ் குணவர்த்தன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்படுவார் என்று. அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதும் தான், உத்தியோகபூர்வமான அறிக்கை வெளியானதும் தான் ஊடகங்கள் அந்த இடத்துக்கு சென்று அவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு அழைச்செல்லும் காட்சிகள் பின்னர் தளங்களுக்கு எடுத்தது. இப்பொழுது அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த கைது மிகவும் முக்கியமான ஒரு கைதாக பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இவரை விளக்கமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. விசாரணைகள் இடம்பெறும், அதன் பிறகும் விசாரணைகள் தொடரும். நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கின்றது என்று நாங்கள் அந்த நீதிமன்ற வழக்கு விசாரணை தினங்களில் என்ன சொல்லப்படுகின்றதோ அந்த அப்டேட்ஸையும் நாங்கள் உங்களுக்கு
கிடைத்தவுடன் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்னும் பல பேர் வெளியே இருக்கின்றார்கள். அரசு சொத்து, மக்கள் பணம் வீண் விரயமாக செலவு செய்தவை, அநியாயமாக அனாவசியமாக தங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தியவர்கள், இப்படி பல பேர் வெளியில் சுதந்திரமாக சுற்றி செறிந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். மக்களுடைய பணத்துக்கு இவர்கள் கணக்கு காண்பிக்க வேண்டும். ரைட், அது இந்த அரசாங்கத்தின் கீழே இடம்பெற வேண்டும். இவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வருகின்றேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களோடு சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.